பலப்படுத்த நீ பலனடைந்திட உன்னை மறுபடியும் பலத்தில் நிரப்ப பலத்தால் இடை கட்ட கழுகுகளைப் போல் பலனடைந்து படைந்திட உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். கழுகுகளைப் போல் பலனடைந்து பறந்திட உன்னை மறுபடியும் உன்னை மறுபடியும் இன்னைக்கு ஆண்டவர் நீங்க பலப்பட முடியாத ஒரு வார்த்தையை சொல்றாரு. இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பி சீஷர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மார்க் 16:15 சொல்லுது. அவர் சொல்றாரு, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம வேலையே என்ன தெரியுமா? கிறிஸ்தவருடைய வேலையே சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது தான் வேலையே. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை பற்றி வெளியே பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கிறோம். கேட்டால் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க. பிரதர், நல்லா கேட்டுக்கோங்க, ஒவ்வொருவர் வேறு வேறு பிரஜாதிகளை கொஞ்சம் நம்ம பார்த்தா அவங்க பேர், அந்த கடவுள் பேரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தும்மும் போது கூட சொல்லுவாங்க, ஏதாவது அடிபட்டால் கூட சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அப்படியே கொஞ்சம் உடம்பு அப்படி வளைச்சி விடனா கூட கடவுள் பேரை சத்தமாக சொல்லிட்டு அதை செய்வாங்க. ஆனால் நம்ம எத்தனை பேர் ஒவ்வொரு டைமும் தும்மும் போது கூட சுவாசிக்கும் போது கூட ஏசப்பா ஏசப்பா அப்படி சொல்லியிருப்போமா? என்னைக்காவது அந்த வார்த்தை சொன்னாலே உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க திரும்பி பார்ப்பாங்க. ஆமாம், எப்படி சொல்லுவாங்க? அந்த பாரியா பழம், ஏசுன்னு சொல்லுது பாரு, அப்படி சொல்லுவாங்களா? அப்படி சொன்னாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. என்னைக்காவது இந்த பழம் ஒரு நாள் அவங்களுக்கு தேவைப்படும். என்னைக்காவது நம்ம கனி உள்ள ஜீவியம் என்னைக்காவது அவங்களுக்கு ஒரு நாள் தேவைப்படும். ஆமாம், நம்ம சும்மா போட்டு வைப்போம், ஏசுன்னு சொல்லி வைப்போம். என்னைக்காவது பிரச்சனை வருவான், என்னைக்காவது பாடுகள் அவங்களுக்கு வரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா இடத்துலையும் சுற்றி அடிச்சுட்டு கடைசியில் இந்த பழம் நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணாங்களா, ஏசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பாருயா. ஆமாம், ஏசு இந்த பையன் சொல்லிக்கிட்டே இருக்கான் பாரு, இந்த சகோதரி சொல்லிக்கிட்டே இருக்கா பாரு, இந்த சகோதரன் சொல்லிக்கிட்டே இருக்கான் பாரு, உங்களுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு சொல்கிற நம்மளை நோக்கி ஒரு நாள் ஓடி வர்ற நாட்கள் வரும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உலகம் எங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அது உங்கள் டியூட்டி, உங்கள் கடமை. நிறைய பேருக்கு ரட்சிப்பின் சுவிசேஷமாக அறிவித்து ஞானஸ்நானம் கொடுத்து அவங்கள ஆண்டவருடைய பிள்ளையா மாற்றுங்கன்னு சொல்கிறாரு. நம்மளால் அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாட்டா கூட கிறிஸ்துவை அறிவிக்கிற வேலையாவது செய்யலாங்க. கிறிஸ்துவை அறிவிக்கிற வேலை அவர் சொல்கிறார் டியூட்டி. பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவை அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை, சுவிசேஷம் சொல்வது என்மேல் விழுந்த கடமை அப்படிங்கிறாரு. டியூட்டிங்காரு. பல் வளர்க்குறது நம்ம கடமை, குளிக்கிறது நம்ம கடமை. அதே மாதிரி தான் கடமை. நம்ம கடமையை செய்கிறோமா? எத்தனை பேர் அந்த கடமையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு கடமையை செய்கிறதுக்கு நிறைய பேர் மறந்துடுறோம். கேட்டால், பிரதர் இதெல்லாம் ஊழியக்காரங்க நீங்கள் செய்யுங்க பிரதர், எங்களுக்கு என்ன வந்துச்சு, நாங்கள் அப்படி கேட்டுக்கிட்டு போயிடுறோம். எத்தனை நாள் கேட்குறவங்களா இருப்பீங்க? எத்தனை நாள் பாலையை கொடுத்து கொண்டு இருப்பீர்கள்? எத்தனை நாள் ஆண்டோடைய காரியத்தில் கவனம் செலுத்தாமல், ஆண்டோடைய சித்தத்தின்படி செய்யாமல், ஆண்டோடைய திட்டத்தை நிறைவேற்றாமல் எத்தனை நாள் அப்படியே பாலையை குடிச்சிக்கிட்டு இருப்பீங்க? எத்தனை நாள் மந்தமாகவே இருப்பீங்க? ஆண்டவர் சொல்றாரு, எழும்பு, சுவிசேஷத்தை பிரசங்கி. உங்கள் அம்மா சுவிசேஷம் சொல்கிறாங்க, அப்பா சுவிசேஷம் சொல்கிறாங்க, உங்கள் தம்பி சுவிசேஷம் சொல்கிறான், உங்கள் அக்கா சுவிசேஷம் சொல்கிறான், உங்க கூட இருக்கிற நண்பர்கள் சுவிசேஷம் சொல்கிறாங்க. ஜபத்துக்கு உங்களை கூப்பிடுறாங்க, ஜபத்துக்கு நம்ம போக மாட்டேங்கிறோம், ஐக்கியத்துக்கு போக மாட்டேங்கிறோம். வாங்க ஐயா கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணலான்னு வாலிப சகோதரர்லாம் சேர்ந்து ஜோம் பண்ணுறோம். ஆனால் நீ போகாமல் உட்காந்துட்டு இருக்க சகோதரிய, தம்பி, தங்கச்சி, எல்லாரும் ஜோம் பண்ணுற நேரத்தில் நீ மட்டும் என்னத்தை ஜோம்னு அப்படி ஏஞ்சி வந்துடுறோம், கடமுறைக்கு உட்காந்து ஜோம் பண்ணுறோம். இல்லை,
ஆண்டவர் சொல்றார், உன் மேல விழுந்த கடமை என்னை பத்தி சொல்றது, என் நாமத்தை மகிமைப்படுத்துறது உன் மேல விழுந்த கடமை. நம்மகிட்ட எல்லா டேலண்ட் இருக்கு, ஆனா பயன்படுத்த மாட்டோம். ஆண்டவருக்காக பயன்படுத்துங்கன்னு சொன்னா இல்ல அது ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. உங்களுக்கு நல்ல பாட்டு பாட வரும், ஆனா சினிமா பாட்டு அழகா பாடுவீங்க. நீ மைக்க பிடிச்சி ஏமா பாடுமா அப்படின்னா எனக்கு பாட்டு வராது அப்படிங்க. வீட்டில் நல்ல சினிமா பாட்டு பாடுவீங்க. சுவிசேஷம் சொல்வது உங்க மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை பற்றி பிரசங்கிக்காவிட்டால் ஐயோ அப்படின்னு பைபிள் சொல்லுது. நீங்க சகலருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள் சகோதரா சகோதரியே. இன்னையிலேருந்து முடிவெடுங்க, இன்னையிலேருந்து முடிவெடுங்க. ஆண்டு சொல்ல, நீ பலப்படணுமா, நீ தைரியப்படணுமா, நீ நிறைய பேரை ஆதாயப்படுத்தணுமா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, உன் பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பி. தெரு தெருவா, கிராமம் கிராமமா, பட்டணம் பட்டணமா, ஒருவேளை போய் சொல்ல முடியாட்டாலும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. உங்கள் வீட்டுக்கு காய்கறி விற்க வராங்களா, அவங்ககிட்ட சொல்லுங்க, காய்கறியெல்லாம் வாங்கிட்டு இயேசு உங்களை நேசிக்கிறாருமா, நீ நல்லா இருப்ப அப்படி சொல்லுங்க. இயேசுவான் பாடுகளெல்லாம் ஏற்றுக்கொண்டார், நீ நல்லா இருப்ப, நீ பரலோகத்துக்கு போகணும், இயேசுவை தேடு அப்படி சொல்லுங்க. யார் உங்கள் பக்கத்து வீட்டுக்கு வராங்களோ அல்லது உங்கள் பொருட்கள் வாங்க வராங்க அவங்ககிட்ட இயேசுவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க. அது உங்கள் மேலே விழுந்த கடமை, இட்ஸ் யுவர் டியூட்டி. அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் பலப்படுவீங்கன்னு இயேசுவா சொல்கிறார். தொடர்ந்து நாளை தினமும் இதே போல இன்னொரு மகிமையின் வார்த்தையை பலப்படுவதற்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.